ஹாய்ப்பா. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்க, சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. நேற்று நான்வெஜ்ஜு சாப்பிடல, அதனால் இன்னைக்கு நான்வெஜ்ஜு எடுத்துருக்கோம். சாப்பாடு சூப்பராக போட்டாச்சு தட்டில். இது பாருங்க, மீன் குழம்பு. இது வந்து எறா, காஞ்ச எறாவும் சுரக்காவும் போட்டு பெரட்டல். காஞ்ச எறாவும் சுரக்காவும் போட்டு பெரட்டல். பாருங்கள், வல்லக்கீரை பொரியல் பண்ணியிருப்பாரு. எங்கள் மருமக பொரியல் பண்ணியிருக்குது, கொண்டாந்து கொடுத்துச்சு. அதை வந்து இப்படி தொடச்சிட்டு தட்டிலே இப்படி வச்சுக்கலாம். மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், மீன் என்ன மீன் பார்த்துட்டா சங்கரா. பாருங்கள், சங்கரா மீன், பொடி சங்கரா தாங்க இருந்தது, அதனால் சங்கரா மீன். இது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், வேணுன்னா போட்டுக்கலாம். எப்பயும் போல் அம்மா வீட்டில் மாம்பழம். இங்கே பாருங்க, ரசம். இன்றைக்கி சூப்பரான ரசம் வச்சுருக்கேன் பாருங்கள், தக்காளி ரசம். இது அருமையாக இருக்கும் பாருங்கள், தக்காளி ரசம். தக்காளி ரசம்னா இது தக்காளியில் நல்லா வணங்கி, அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு. அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அம்மா வீட்டில் இவ்வளோதாங்க லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணம் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.